ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லாங்குவேஜ் லேப். இன்றைக்கி நம்ம டே 2ல் இருக்கோம். டே 2ல் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டென்ஸ் பார்க்க போகிறோம். நம்மளுடைய ப்ரீவியஸ் வீடியோ டே 1 வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா இங்கிலீஷ் பேச என்னென்ன தேவைப்படுது அப்படின்றத பார்த்தோம். ஸோ என்னென்ன தேவைப்படுதுன்னா ஒக்காபுலரிஸ் அண்ட் டென்ஸ் தேவைப்படுது. ஒக்காபுலரிஸில் நவுன் அண்ட் வேர்ப்ஸ் தேவைப்படும். டென்ஸு ஒரு 12 வகையான டென்ஸு நேம்ஸ் மட்டும் பார்த்தோம். என்னென்ன டென்ஸ்ன்றது விலாவரியாக பார்க்கல. அது இனிமேல் தான் நம்மளோட டே வீடியோ செகண்ட் வீடியோஸ்லேருந்து நம்ம பார்க்க போகிறோம். அடுத்து டென்ஸ் மூலமாக ஒரு சென்டென்ஸ் எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது அப்படின்றதும் பார்த்தோம். ஸோ ஒரு சென்டென்ஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு சப்ஜெக்ட் ஒரு வேர்ப் இருந்தால் போதும், நம்ம ஒரு சென்டென்ஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிடலாம். இவ்வளோ தான் நம்ம டே 1 வீடியோவில் பார்த்தோம். ஸோ இப்போ டே 2 வீடியோவில் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டென்ஸில் நம்ம ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ப்ரெசன்ட் டென்ஸ். இது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்னு சொல்லுவாங்க. ப்ரெசன்ட் டென்ஸ்னால் நிகழ்காலம்னு அர்த்தம். நிகழ்காலமாக இப்போ நடந்துக்கிட்டு இருக்கிறது. இப்போ எடுத்துக்காட்டுக்கு நான் விளையாடுகிறேன், அவன் விளையாடுகிறான், அவன் வருகிறான், நான் போகிறேன். இந்த மாதிரி இப்போ நடந்துக்கிட்டு இருக்க அந்த ப்ரெசன்ட் டைமை குறிக்குது இல்லையா? ஸோ அதுதான் ப்ரெசன்ட் டென்ஸ், நிகழ்காலம். ஸோ ஒரு சென்டென்ஸ் நம்ம க்ரியேட் பண்ணுறதுக்கு என்ன வேணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு சப்ஜெக்ட் ஒரு வேர்ப் இருந்தால் போதும், நம்ம ஒரு சென்டென்ஸ் க்ரியேட் பண்ணிடலான்றதை பற்றி பார்த்தோம். இப்போ சப்ஜெக்டில் என்னென்ன வரும்ன்றதை நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா நவுன் ஆர் ப்ரொனவுன், இது ரெண்டு ஏதாவது இருந்தால் போதும் நம்ம சப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிடலாம். சப்ஜெக்ட் இது ரெண்டுலேருந்து தான் வரும். இப்போ நவுன்னா என்னென்ன அப்படின்னா ஒரு நபரையோ இல்லை நபருடைய பெயரையோ இல்லைன்னா ஒரு இடத்தை குறிக்கிறது, இல்லைனா ஒரு பொருளை குறிக்கிறது. ஸோ இதுதான் சப்ஜெக்ட், ஐ மீன் நவுன். இப்போ இந்த நவுன்ஸை நம்ம எப்போவுமே எல்லா இடத்துலையுமே நம்ம பயன்படுத்த போகிறதில்ல. ஏன் அப்படின்னா இப்போ எடுத்துக்காட்டுக்கு ராகவன் எடுத்துக்கிறோமே, ராகவன் வருகிறான், ராகவன் போகிறான், ராகவன் விளையாடுகிறான், ராகவன் சாப்பிடுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபுல் பேராகிராஃபு எழுதுகிறோம், இல்லை ஒரு பேசுகிறோம், இல்லை ஒரு டயலாக் இருக்குது அப்படின்னா ஃபுல்லாகவே இந்த நவுனை நம்ம யூஸ் பண்ணவே போகிறது. இந்த ராகவன்ற பேரை நம்ம ஃபுல்லாகவே யூஸ் பண்ண போகிறதில்ல. சும்மா ஸ்டார்டிங்கில் ராகவன் சொல்கிறோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம என்ன சொல்லுவோம், ராகவனுக்கு பதிலாக அவன் வந்தான், அவன் வருகிறான், அவன் போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொனவுன் தான் அதிகமாக நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ இந்த இருக்க எல்லா நவுன்ஸுமே ப்ரொனவுனுக்குள்ளே அடங்கிடும். ஸோ ப்ரொனவுன் என்னென்னு நம்ம பார்த்தோம். ஐனா நான், வீனா நாங்கள், யூனா நீ ஆர் நீங்கள், அடுத்து ஹீ அப்படின்னா அவன், ஷீனா அவள், இட்னா அது, அண்ட் தே. இந்த ஒரு 7 ப்ரொனவுன் பார்த்தோம். தேனா அவர்கள் ஆர் அவைகள். இந்த 7 ப்ரொனவுன்ஸ் பார்த்தோம். இந்த 7 ப்ரொனவுன்ஸுமே சப்ஜெக்டாக நம்ம பயன்படுத்திக்கலாம். இப்போ வேர்பு நம்ம என்ன பார்த்தோம், வேர்பு நம்ம ஒரு 2 டைப்ஸ் ஆஃப் வேர்ப்ஸ் பார்த்தோம், ரெகுலர் வேர்ப் ஆர் இர்ரெகுலர் வேர்ப். ஸோ நம்ம அதில் எந்த ஒரு குழப்பமும் இல்லை. எந்த ரெகுலர் வேர்புக்கு தனி ரூல், இர்ரெகுலர் வேர்புக்கு தனி ரூல் அப்படிலாம் கிடையாது. எல்லா வேர்ப்ஸுக்குமே ஒரே ரூல் தான். ஸோ எந்த வேர்ப்னாலும் நம்ம எடுத்துக்கலாம். ஒன்று ரெகுலர் எடுத்துக்கலாம், இல்லை இர்ரெகுலர் எடுத்துக்கலாம். அதில் பிரச்சனையே இல்லை. இப்போ இன்றைக்கி நம்ம இந்த ப்ரெசன்ட் டென்ஸில் நம்ம சென்டென்ஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு ப்ளே அப்படின்ற ஒரு வேர்பை எடுத்துக்குவோம். ப்ளேனா மீனிங் விளையாடுதல்னு அர்த்தம். ஸோ இப்போ வேர்புக்கு ஒரு 3 ஃபார்ம் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? ப்ரெசன்ட் ஃபார்ம், பாஸ்ட் ஃபார்ம், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் அப்படின்னு ஒரு 3 ஃபார்ம் பார்த்துருக்கோம். ஸோ இப்போ இந்த ஒவ்வொரு ஃபார்ம்லேயும் இந்த ப்ளேன்ற வேர்பை எழுதிக்கலாம். ப்ரெசன்ட் ஃபார்மில் ப்ளே ப்ளேன்னே தான் வரும். பாஸ்ட் ஃபார்மில் ப்ளே அப்படின்ற வேர்பு பிளேடு அப்படின்னு ஈடி சேர்த்து வரும். பாஸ்ட் பார்ட்டிசிபிள்லையுமே ப்ளேன்ற வேர்பு ஈடி சேர்த்து வரும், பிளேடுன்னு வரும். ஸோ ப்ளேனா விளையாடுதல் அப்படின்னு பார்த்தோம். இப்போ இந்த 7 ப்ரொனவுன்ஸ் பார்த்தோம் இல்லையா? இந்த 7 ப்ரொனவுன்ஸுக்கு இந்த ஒரு வேர்பு ப்ளேன்ற ஒரு வேர்பை வச்சு ஒரு சிம்பிள் ஸ்டேட்மெண்ட், ஐ மீன் ஒரு சென்டென்ஸ் எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஒரு சப்ஜெக்ட், ஐ மீன் ஒரு சென்டென்ஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு நமக்கு என்னென்ன தேவை, ஒரு சப்ஜெக்ட் ஒரு வேர்ப் இருந்தால் போதும். இப்போ சப்ஜெக்ட் நம்ம இந்த ப்ரொனவுன்ஸை எடுத்துக்கிடுவோம். ஐன்ற ப்ரொனவுன் எடுத்துக்கலாம். ஐனா நான் அர்த்தம். ஸோ சப்ஜெக்ட், வேர்ப் ப்ளே எடுத்துக்கலாம். ப்ளேனா விளையாடுது. இப்போ மீனிங் என்ன, நான் விளையாடுகிறேன். இப்போ நான் விளையாடுகிறேன் அப்படின்னு நம்ம இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஐ ப்ளே. இப்போ மற்ற ப்ரொனவுன்ஸை எடுத்துக்கிறோமே, சப்ஜெக்டில் இப்போ ஐக்கு பதிலாக வி போடுறோம். வீனா நாங்கள், வேர்பு ப்ளே, நாங்கள் விளையாடுகிறோம். இப்போ விக்கு பதிலாக யூ போடுவோம் சப்ஜெக்டில். யூனா நீ இல்லைன்னா நீங்கள், வேர்பு ப்ளே, நீ ஆர் நீங்கள் விளையாடுகிறீர்கள். இப்போ இந்த ஹீ ஷீ இட்,
இதுக்கு ஒரு சின்ன ரூல் அப்ளை ஆகும். அந்த ரூலை வந்து நம்ம கொஞ்சம் லேட்டாக பார்க்கலாம். இப்போ தே எடுத்துக்கிடுவோம். தேனா அவர்கள் இல்லைன்னா அவைகள். சப்ஜெக்ட் தே எடுத்துருக்கோம். வேர்ப் வந்து ப்ளே போட்டுக்கலாம். ப்ளே. அவர்கள் இல்லைன்னா அவைகள் விளையாடுகிறார்கள். ஸோ இந்த சப்ஜெக்ட்ஸுக்கு வேர்பை அப்படியே யூஸ் பண்ணி நம்ம வந்து சென்டென்ஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியாச்சு. ஒரு சிம்பிள் ஸ்டேட்மெண்ட் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஹீ ஷீ இட்டுக்கு என்ன ரூல் அப்ளை ஆகும் அப்படின்னா, ஹீ ஷீ இட்டு வந்து தேர்ட் பர்சன் சிங்குலர். சரிங்களா? நான் ஆல்ரெடி அந்த ப்ரொனவுன்ஸ் எல்லாமே என்னென்ன பர்சனில் இருக்குது அப்படின்னு பார்த்துக்கோ. இந்த ஐ அண்ட் வி இது வந்து ஃபஸ்ட் பர்சன், யூ வந்து செகண்ட் பர்சன், ஹீ ஷீ இட் அண்ட் தே இது வந்து தேர்ட் பர்சன். இப்போ தேர்ட் பர்சனில் வந்து தே வந்து ப்ளூரல். ஓகேங்களா? ஸோ இந்த ஹீ ஷீ இட் இது 3 சிங்குலர். ஸோ இந்த சிங்குலர் ஃபார்ம் வந்து இப்போ தேர்ட் பர்சன் வந்து ப்ரெசன்ட் டென்ஸில் இப்போ வந்து இந்த ரூல் வந்து ப்ரெசன்ட் டென்ஸுக்கு மட்டும் தான் அப்ளை ஆகும், வேறு எந்த டென்ஸுக்கும் அப்ளை ஆகாது. ஸோ இந்த ப்ரெசன்ட் டென்ஸில் தேர்ட் பர்சன் சிங்குலர் சப்ஜெக்ட் வந்துச்சு அப்படின்னா வெர்போட எஸ் சேர்த்துக்கணும். புரியுதுங்களா? இப்போ ஹீ ஷீ இட் இது 3ல் ஏதாவது ஒன்று சப்ஜெக்டாக வந்துச்சு, ப்ரெசன்ட் டென்ஸில் சப்ஜெக்டாக வந்துச்சு அப்படின்னா வேர்போட நம்ம என்ன பண்ணணும்? லாஸ்ட்டில் எஸ் சேர்த்துக்கணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ இந்த வேர்ப் வந்து நம்ம ஈட் எடுத்துருக்கோம் இல்லையா? ஈட். ஹீ ஈட்ஸ் அந்த ஈட்டோட கடைசியில் எஸ் சேர்த்துக்கணும். ஹீ ஈட்ஸ் அவன் சாப்பிடுகிறான். ஷீ அவள் ஈட்ஸ் சாப்பிடுகிறாள், அவள் சாப்பிடுகிறாள். இட் ஈட்ஸ் அது சாப்பிடுகிறது. புரியுதுங்களா? ஸோ இது மாதிரி தான் நம்ம இந்த ப்ரெசன்ட் டென்ஸுக்கு மட்டும் இந்த தேர்ட் பர்சன் சிங்குலர் எஸ் ரூல் வந்து அப்ளை ஆகும். இப்போ விஜய் இப்போ வந்து நம்ம பேர் எடுத்துக்கலாம். விஜய்ன்றதுனா ஒரு பேர், இது வந்து ஒரு நவுன், ஒரு பேரை குறிக்கிறது. விஜய்க்கு வந்து ப்ரொனவுன் என்ன? விஜய்க்கு மீனிங் என்ன? விஜய் வந்து ஒரு பேர், விஜய் வந்து அவன் சொல்லுவோம் இல்லையா? ஸோ ஹீ வந்து தேர்ட் பர்சன் சிங்குலர். அப்போ விஜயும் தேர்ட் பர்சன் சிங்குலர் தானே. அப்போ இந்த ஈட் அப்படின்ற ஒரு வேர்ப் எடுத்துருக்கோம் அப்படின்னா அந்த வேர்போட நம்ம என்ன போடணும்? எஸ் சேர்த்துக்கணும். ஏன்னா விஜய் வந்து தேர்ட் பர்சன் சிங்குலர். இப்போ ராணி வந்து ஷீயை குறிக்கிறது. ராணி வந்து ஒரு ஃபீமேல்னால ஷீயை குறிக்கிறது. ஸோ ராணி ஈட்ஸ், ஏன்னா ராணியுமே தேர்ட் பர்சன் சிங்குலர். அப்போ வேர்போட எஸ் சேர்த்துக்கணும். இப்போ டாக் வந்து ஒரு இட்டை குறிக்கிறது. அதுன்னு தான் அதிகமாக அதை குறிப்பிடுவோம். ஸோ அது இட்டை குறிக்கிறது. இப்போ டாகுமே தேர்ட் பர்சன் சிங்குலர். ஸோ டாக் ஈட்ஸ். அவ்வளோதாங்க ப்ரெசன்ட் டென்ஸில் நம்ம வந்து ஒரு சிம்பிள் ஸ்டேட்மெண்ட் இப்படி தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். உங்களுக்கு இதில் ஏதாவது ஒரு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு வீடியோஸில் கிளியர் பண்ணுவேன் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்ற பட்சத்தில். ஒருவேளை வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நிறையா பேருக்கு ஆங்கிலம் கற்றுக்கணும்னு ஆசையாக இருக்கும், பட் அதுக்கான ப்ராப்பர் பிளாட்ஃபார்ம் கிடைக்காதனால கற்றுக்காமலே இருப்பாங்க. ஸோ நம்மளுடைய இந்த டே வைஸ் பிளானில் வந்து அவங்களுக்கு ஈஸியாக கற்றுக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் கிடைக்க சான்ஸ் இருக்குது. ஸோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஆங்கிலம் கற்றுக்கிறதுக்கு விருப்பத்தோடு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளுடைய லாங்குவேஜ் லேப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.